அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆவினில் கிரீன் மேஜிக் அப்படின்ற ஒரு புதிய வகைப்பால் அறிமுகம் பண்ணிட்டதாக சொல்லியிருக்காங்க. 450 மில்லி ரூபாய் 25 தெரிவிச்சிருக்காங்க. ஆவினில் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள கிரீன் மேஜிக் ப்ளஸ் 450 மில்லி லிட்டர் பால் பாக்கெட்டுக்கு ரூபாய் 25 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆவின் சார்பில் 4.5 கொழுப்பு சத்து மற்றும் 9% இதர சத்துக்களுடன் வைட்டமின் ஏ மற்றும் டி செறிவூட்டப்பட்ட கிரீன் மேஜிக் ப்ளஸ் என்னும் புதிய வகை பால் டிசம்பர் 18 முதல் விற்பனை செய்யப்படும் என்று அண்மையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. புதுசாக மாற்றின சிலபஸ்லாம் கரண்ட் அஃபேரை இந்த மாதிரி தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்த்துக்கிறதும் இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா சிலபஸ் புதுசாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம யோசிக்கலாம் இந்த நியூஸ் எதுக்கு அப்படின்ட்டு. தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்குன்றப்போ அதை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அந்த நியூஸ் வாசித்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் நாளை தாக்கல். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான 2 மசோதாக்களை மக்களவையில் மத்திய அரசு திங்கட்கிழமை தாக்கல் செய்ய உள்ளது. மக்களவை, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் முறையை அமல்படுத்த மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான அரசமைப்பு சட்டம் 129வது திருத்தம் மசோதா 2024க்கு பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்தது. பேரவைகளை கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தொடர்பான சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொண்டு அந்த சட்டங்களை அரசமைப்பு சட்ட திருத்த மசோதாவுடன் இணைக்க யூனியன் பிரதேசங்களில் சட்ட மசோதா 2024 வழிவகை செய்கிறது. இந்த மசோதாவுக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இரு மசோதாக்களையும் மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் திங்கட்கிழமை தாக்கல் செய்ய உள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு இதை பற்றி எலாபரேட்டாக கொடுப்பாங்க, நம்ம பார்க்கலாம். நாள் கழிச்சு கொடுப்பாங்க, நம்ம அதை எலாபரேட்டாக பார்க்கலாம் நாளைக்கு வந்ததுக்கப்புறம். வெள்ளம் வறட்சி அபாயத்தில் 11 மாவட்டங்கள். பாட்னா, ஆலப்புழை மற்றும் கேந்திரபரா உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் வெள்ளம் மற்றும் வறட்சியில் பாதிப்புக்குள்ளாகும் மிக அதிக அபாயத்தில் உள்ளன என்று 2 ஐஐடிகள் அறிக்கை தெரிவிச்சிருக்காங்க. பெங்களூரில் உள்ள அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை ஆய்வு மையம் CSDEB இணைந்து கவுஹாட்டி ஐஐடி மற்றும் மண்டி ஐஐடி ஆகியவை காலநிலை மதிப்பீடு அறிக்கை வெளியிட்டனர். இந்தியாவின் மாவட்ட அளவிலான கால பேரிடர் மதிப்பீட்டில் அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாட்ச் பாருங்கள். இதோட இமேஜ் நம்ம வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நியூஸஸ் கம்மி தான். இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷன் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.